வணக்கம் நண்பர்களே. உன்கிட்ட எதுவுமே இல்லாம போயிட்டாலும் இந்த 7 உண்மைகள் உன்னை மீண்டும் உருவாக்கும். இந்த உணர்ச்சிபூர்வமான தலைப்பை பற்றி இன்று காணொளியாக பார்க்கலாம். ஒரு நாளா உனக்கு எல்லாமே கைவிட்டுடுச்சு போல இருந்ததுண்டா? நீ நம்புறவர்கள் விலகி, நீ பிடிச்சது எல்லாம் கையிலிருந்து வழுந்து, உன் மனசு பிளந்து போன மாதிரி? உன் வாழ்க்கையில ஒரு ட்ரூத் மட்டும் தெரிஞ்சுக்கோ. உன்கிட்ட எதுவுமே இல்லாம போனதுதான் உன்னை மீண்டும் உருவாக்கிக் கொள்ள யூனிவர்ஸ் தர்ற மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போ நீ கேட்க போற இந்த 7 உண்மைகள் உன் வாழ்க்கைய மாற்றிக்கிறது மாதிரி இல்ல, உன்னையே மீண்டும் உருவாக்கும் சக்தி கொடுக்க போகுது. நீ திட்டின வாழ்க்கை நேரா நடக்கல, ஆனா நடந்தது எல்லாம் உன்னை முன்னேற்றத்துக்கு தான் நடக்குது. ஒரு நண்பன், வேலை தோல்வி, பிரேக்கப், நண்பர்கள் விட்டு போனது, அவன் நினைச்சது எல்லாம் கலைந்தது. ஆனா அந்த சேம் ஃபெயிலியர்ஸ் அவனை ஒரு புதிய பாவைக்கு தள்ளின. He became something he never imagined. நீ விரும்பினதில்லனா அது உனக்கு தேவையே இல்லைன்னு யூனிவர்ஸ் நினைச்சிருந்திருக்கலாம். யாராவது உன்னை விட்டு போனா அது லாஸ் இல்ல, பழைய சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்குது. ஒரு பெண்ணை எல்லோரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அவள் மதிப்பு கொடுக்காதவர்கள் விலகினாங்க. ஆனா அவள் கேரியர்ல ஒரு லெவல் ஏறினப்போ அவங்க யாருமே அந்த உயரத்திற்கு வர முடியல. யூ டிடன்ட் லூஸ் பீப்பிள். நீயே சொல்லு, காயமில்லாமல் யாராவது வலிமையானவரா ஆனாங்களா? ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடாதவைகள், ஃபெயிலியர்ஸ், புல்லியிங், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் நடந்துடுச்சு. ஆனா ஒவ்வொரு வலியும் ஒரு லெசன், ஒவ்வொரு காயமும் ஒரு டிரெக்ஷன். இன்று அவன் ஒரு ரோல் மாடல். பெயின் இஸ் நாட் யோர் எனிமி, பெயின் இஸ் யோர் கம்பாஸ். எம்டியா ஃபீல் பண்றாயா? அது டேஞ்சரஸ் ஃபீலிங் இல்ல, அது ஒரு பிகினிங். தீங்கிருந்து உன்னை காப்பாத்திக்க யாரும் வரமாட்டாங்க. மனம் உடைந்தா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. உன்னை காப்பாத்துறது நீயே. ஃபெயிலியர் என்பது ஃபுல் ஸ்டாப் இல்ல, காமாதான். நீ கீழே விழுந்த இடம்தான் அதே இடம்தான் நீ எழுந்திடும் இடமாகும். யாருக்கும் தெரியாமல் நீ வளர்றப்போ அதுதான் சத்தமில்லாத கம்பேக். உன்னுடைய கம்பேக் உன்னுடைய சைலன்ஸ்ல தான் உருவாகும். நீ எதுவுமே இல்லாம போயிட்டியா? அப்போ அதுவே உன் சக்தி, அதுவே உன் வரம், அதுவே உன் மீண்டும் எழும் நொடி. நீ இந்த 7 உண்மைகளை நினைச்சு நடந்தா உன்னை வாழ்க்கையே மீண்டும் எழுப்புற சக்தி உன்கிட்ட இருக்கு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணு. நம்ம மாதிரி சுமையா வாழ்றவர்களுக்கு ஒரு ஒளி ஆகட்டும்.